வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து சத்தியமங்கலம் அரசூர்ன்ற ஏரியா. அங்கே வந்து காய் ஊறுறதுக்காக இப்போ இந்த காய் வந்திருக்கு நேந்திரம் வாழை. இந்த காய் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஊக்கம் வர்றதுக்காகவும் கலர் வர்றதுக்காகவும் நம்ம ஆர்கானிக் மூலியமாகவே மருந்தும் ஊசி மூலியம் மருந்து செலுத்தி கொடுத்துட்ருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய மரத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரலாம். இது வந்து ஆல்ரெடி சருகுநோய் பாய்ச்ச காடு பார்த்தா தெரியும். இது ஃபுல்லாகவே பாருங்கள், டோட்டலாக சரி ஏறி மட்டையே இல்லை. 1 2 3 4 5 மட்டை தான் கரெக்டாக இருக்குது. அடுத்து வந்து குருத்து 5 மட்டை வந்து பத்தாதுங்க. மட்டை எந்தளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு காய் தேக்கம், காய் ஊறுறது வந்து அதிகமாக இருக்கும், காய் கலர் கொடுக்கும். மட்டையோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கணும் ஒரு வாழையை பொறுத்த வரைக்கும். அட்லீஸ்ட் ஒரு 8 9 10 11 12 வரைக்கும் இருக்கணும். ஆனால் இதில் வந்து 5 6 தான் இருக்குது. 5 6 கொடுக்கும்போது நமக்கு எந்த உரம் எது கொடுத்தாலுமே ஃபஸ்ட்டு வந்து இலை வழியாக தான் எடுத்துக்கும், வேர் வழியாக போய் அப்புறம் மட்டை மூலிமா வந்து அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு காயில் ஊக்கம் கொடுக்கும். ஸோ ஒரு 5 6 மட்டை பத்தாது, ஒரு 10 மட்டை இருந்தால் தான் உங்களுக்கு காய் ஊக்கம் வந்து நல்லபடியாக வரும். ஸோ இந்த சருகு நோய் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் காய் தேக்கத்துக்காகவும் நமக்கு ஊசி மூலம் மருந்து இப்போ நமக்கு செலுத்த போகிறோம். தேவைப்பட்டுச்சுன்னா வெஞ்சிரி மூலிமா இந்த மாதிரி செட் பண்ணி மருந்து கலக்கிக்கலாம்.